ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு இந்த கிரேஸ் காலிங் டிவி மூலியமாக உங்களை சந்திக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட என்னுடைய சாட்சியை, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி தேவனை அறிந்து கொண்டேன், தேவனுக்கு என்ன நன்மை செய்தார், ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து எதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், பணத்துக்காகவா, காசுக்காகவா, பொருளுக்காகவா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியலை. பல பேர் நான் ஊழியம் செய்த காதில் கேட்டுக்கொண்ட வாழ்க்கை, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, இவனுக்கு என்ன எல்லாம் வெளிநாட்டு பணம் அப்படின்னு கேள்விப்பட்டதா நான் என் காது பட்டதை கேள்விப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தை தேவன் ஒழுங்கு செய்தார். அநேக நாட்களின் பிரயாசங்கள், இது எப்படி எனக்கு சொல்லணும்னு கூட தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த நாளில் ஆயத்தப்படுத்தி சகலமும் கிரமமாய் செய்ய தேவன் கொடுத்த கிருபைக்காய் அவர் நான் துதிக்கிறேன். நாளில் கூட என்னுடைய சாட்சிகளை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தயவாய் இந்த சாட்சி உங்களுடைய இதயத்தை தொடுமானால் நீங்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் வாழ்க்கை மாத்திரமே. மனிதனுடைய வார்த்தைகளை நம்புகிறோம், பல வேளைகளை ஏமாற்றவும் அடைகிறோம், தோற்றும் போகிறோம். ஆனால் தேவனை நம்பினால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தேவன் தூக்கி கொண்டு போவார் என்பதற்கு நான் சாட்சி. என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு வைராக்கியமான இஸ்லாமிய குடும்பத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பன் பேர் சர்புதீன், என்னுடைய தாயின் பெயர் மெஹ்ருன்னீசா, என்னுடைய சகோதரியின் பெயர் பல்கீஸ். குன்னூர் பகுதியில் நாங்கள் 1987 என் தகப்பன் குன்னூருக்கு கூட்டிகிட்டு போனார். நான் பிறந்த இடமெல்லாம் பொள்ளாச்சி சார்ந்த கிராமங்கள், அம்பராம்பாளையம் போன்ற கிராமங்களில் எங்கள் அப்பா அதிகமாக அங்கே இருந்திருக்கிறாங்க. அங்கே நான் வேலையும் செய்திருக்கிறோம். ஆனால் குடும்பத்து சூழ்நிலை நிமித்தமாக என் தகப்பன் குன்னூருக்கு கடந்து போனார். அங்கேயும் போனோம். கிட்டத்தட்ட 9 வயது வரை இயேசு என்கிற பெயரையே நான் கேள்விப்பட்டது இல்லை. ஏனென்றால் பொள்ளாச்சியில் அதிகமாக சுவிசேஷங்கள் இல்லை, சபைகள் இல்லை. அந்த காலத்தில் இயேசுனா யாருன்னே தெரியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில் என் அப்பா என்னுடைய பள்ளி பருவத்தில் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளி குன்னூர், அங்கே என்னை கொண்டு போய் சேர்த்தார். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சர்ச் இருக்கும், மிகப்பெரிய சர்ச். இன்றைக்கும் அந்த சர்ச் இருக்குது. அங்கே போவேன், எல்லா பசங்களும் போவாங்க, நானும் போவேன். ஆனால் முதல்ல சிலுவையில் என்னன்னு தெரியாது. ஒருத்தர் தொங்கிட்டு இருக்கிறாரு, ஒரு அம்மா பரிதாபமாக அங்கே பக்கத்தில் நிற்கிறாங்க. இது என்ன இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னா, இவர் பேர் தான் இயேசு, ஜீசஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எல்லோரும் பசங்க பண்ணுற மாதிரி நானும் உள்ளே போவேன், பார்ப்பேன். தண்ணி எடுத்து தலைக்கு தெளிப்பாங்க, அதெல்லாம் தெளிச்சுட்டு நான் வருவேன். இப்படி தான் என்னுடைய ஆரம்ப நாட்களில் இருந்தது, சின்ன வயசுலேருந்தே. ஆனால் அங்கே ஜெபம் சொல்லி தருவாங்க. எனக்கு ஜெபம்னா என்னன்னே தெரியாது. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன், அதை தான் என்னுடைய ஆரம்பம் இருந்தது. ஆனால் இஸ்லாமியத்துக்குள்ளே வைராக்கியமாக வளர்க்கப்பட்டோம். அதாவது 5 நேரம் தொழுகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அப்பாவை தேடி வருவாங்க. அப்பா நிறைய உதவிகள் செய்கிறார். அதே போல் ரம்ஜானுக்கு அப்படி தான் நிறைய பேருக்கு எங்களுடைய கடையில், நாங்கள் மளிகை கடை வச்சுருந்தோம் குன்னூரில். அதனால் 2 கடை வச்சுருந்தோம். நல்ல வசதியான குடும்பம் தான். அதனால் இந்த ரம்ஜான் டைமில் வரும்போது எல்லாத்துக்குமே அப்பா பிரியாணி ஆக்கி போடுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் இருந்தோம். எங்களை குன்னூரில் பொதுவாக டால்டன் பிரிட்ஜில் அந்த பகுதியில் போய் எங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கு அப்பா, என் தகப்பன் உயிரோடு இல்லை. ஆனால் என் தகப்பன் சேர்த்து வைத்த நல்ல பெயர் என் வாழ்க்கைக்கு அது ஒரு ஆதாரமாக. ஏன்னா ஆண்டவர் அறியாத காலத்திலேயே அவர் ஒரு ஒரு உண்மையின் ஒரு மகனாக வாழ்ந்ததையும் நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். அங்கே இருக்கிற ஜனங்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இப்பொழுது என் தாயை பற்றி சில காரியங்கள் நான் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு இஸ்லாமிய வைராக்கியமான குடும்பத்திலிருந்து என் தாய் பிறந்தாங்க. என்னுடைய தாயாருடைய தாயார் வேதம் சொல்லிக் கொடுக்குறவங்க, அதாவது குரான் ஓதி மற்றவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருந்தபடினாலே மிகவும் வைராக்கியமாக அவங்க வளர்க்கப்பட்டாங்க. எங்களையும் அப்படித்தான் வளர்த்தார்கள். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா பத்தி கொளுத்தி யாசின் ஓதலை, குரான் ஓதலை அப்படின்னா எங்கள் அக்காவுக்கு அடி ஒழுகும், எனக்கு அடி ஒழுகும். ஸ்கூல் நாளில், லீவு நாளில், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறோமோ இல்லையோ, வீட்டில் தொழுதே ஆகணும். அப்படியேப்பட்ட ஒரு கண்டிஷன் எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டை சுற்றிலுமா ஃபுல்லாக பள்ளிவாசல் ஃபோட்டோவாக தான் இருக்கும். அப்படி ஒரு வைராக்கியமானவங்க. அதே போல் நாங்கள் கடை வச்சுருக்கிறனால எங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான். என் தாயாருக்கு மிகவும் பிடித்த குணமே எனக்கு அதுதான். எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான். உங்களுக்கு தனியாக செய்யணும், எங்களுக்கு தனியாக செய்யணும் இல்லை. அப்பாவுக்கு என்ன செய்கிறாங்களோ, எங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதே தான் வேலை செய்கிறவங்களுக்கு. அதே போல் இன்றைக்கும் என்னுடைய டைகர்ஹில் பகுதியில் இருக்க மக்களும் சரி, டாலிமிடிச்சு பகுதி மக்களும் சரி சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் வயிறார சாப்பாடு போடுவாங்க அவங்க அம்மா. இன்றைக்கி அவ்வளோ ஒரு சாட்சியாக வாழ்ந்த குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு மகனாக வாழ்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன் தான் சொல்ல முடியும். ஏன்னா வீட்டில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம், ஸ்கூலுக்கு போன ஒரு வேஷம் நிறைந்த வாழ்க்கை தான் என்னோடய வாழ்க்கை. எனக்கு ஒரு சகோதரி உண்டு.
என்னிடத்துல அதிகமாக அடி வாங்கினவங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கும் எனக்கு இன்னொரு தாயாய் அந்த சகோதரி எங்கள் அக்கா கூட இருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் நான் தேவனை நான் துதிக்கிறேன். அதனால கூட அவர்களால் நான் வைராக்கியம் வளர்க்கப்பட்டேன். காலையில் 7 மணிக்கு பள்ளிவாசல் போகணும். அந்த மதரசா போகணும். 7 மணிக்கு வேட்டியை கட்டி விட்டுருவாங்க. அது போட்டு பழக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கயிறு எடுத்து கட்டி விட்டுட்டு அப்படியே மதரசா போவாங்க. மதரசா போகலைன்னா அடி, போகலைன்னா அவ்வளோதான், நீ என்னோட மகனே இல்லை அப்படிங்கிற வைராக்கியம் தான் என் குடும்பத்தில். ஆனால் இப்படியாப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் என்னை பள்ளி பருவத்தில் இருக்கும்போது 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய நண்பர் மகேஷ்குமார், அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் சிஎம்எஸ் ஹாஸ்டல் இருக்குது டார்லிங் பிரிட்ஜில், அந்த ஹாஸ்டலில் அவர் படித்தார். நானும் அவர் ரொம்ப க்ளோஸ். அவர் கொண்டு வர சாப்பாடை நான் சாப்பிடுவேன், என் வீட்டிலேருந்து கொண்டு வர சாப்பாடு அவரு சாப்பிடுவார். அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அவரை என்னுடைய கிளாஸ் டீச்சர், அங்கே எங்கள் கிளாஸ் ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த டைமில். அங்கே அடிக்கடி மழை வரனால, குன்னூர் பகுதியில் மழை வரனால இருட்டாக இருக்கனால கிளாஸ் நடத்த மாட்டார். அப்போது யாராவது ஹாஸ்டல் பசங்க இருக்கிறாங்களா, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது என்னுடைய மகேஷ்குமார் பாடின பாட்டு மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம். அப்போ அந்த பாட்டை பாடி பாடி அந்த அடிக்கடி இந்த பாட்டை கேட்டு கேட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போதெல்லாம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் அப்படின்னு பாடுவேன். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு இந்த முன்னே செல்கிற. எரிகோ மதில்னா என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு அந்த நாட்களில் அந்த பாட்டை நான் அதிகமாக பாடியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பள்ளி பருவம் முடிகிற ஒரு காலம், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு அடிமட்ட ஸ்டூடெண்ட்னா சொல்லலாம். அதிகமாக என் வாழ்க்கையில் வாங்கினது சகப்பு கோடு தான். கவனம் தேவை, கவனம் தேவை, மிகவும் கவனம் தேவை. ஆமாம், எங்கள் அப்பாவை ஏமாற்றுவேன். எப்படின்னா, குவார்டர்லியில் மார்க் இருக்காது, செகண்ட் டேர்மில் மார்க் இருக்காது, ஹாஃப் இயர்லியில் மார்க் இருக்காது, தேர்ட் டேர்மில் மார்க் இருக்காது. எங்கள் அப்பாவை எப்படி ஏமாற்றுவேன்னா, எல்லா மார்க்கையும் ஒன்றா போட்டு ரிப்போர்ட் கார்டு தனியாக ஒரு பேப்பரில் எல்லா மார்க்கும் ஒன்றா போட்டு வந்துடுவேன். அப்பா நான் இவ்வளோக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கூட நான் கையெழுத்து வாங்குவேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பா நினச்சிருப்பார், ஓ என்னெல்லாம் ஏமாத்துற, எப்படி யாக்கோபு தன் தகப்பனை ஏமாற்றினோன்னு அதே போல் நானும் ஏமாற்றி. ஏன் இந்த சிகப்பு கோடு தெரியுமா? உண்மையாக அந்த குறித்து நான் ஒரே ஒரு காலம் எனக்கு ஆண்டவருக்குள்ளே போட்டது, டேய் நீ வாங்கினதெல்லாம் சிகப்பு கோடு இல்லைடா, அது என்னுடைய ரத்தம். ஆமேன், ரத்தத்தால் மீட்கப்பட்டவன். ரத்தத்தால் உலகத்தில் ஃபெயிலியராக இருக்கலாம், உலகத்தில் ஃபெயிலியர் தானே. நம்ம உலகம் நம்ம உலகத்துக்கு காரியம் நம்ம தோக்கணும், உலகம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணணும். இதுதான் உலகத்தோடைய காரியங்கள். அப்போது எவ்வளோ மார்க் இருக்கும்? 23, 22, 16, இதுதான் என்னுடைய மார்க். கடைசியாக 10th வந்தேன். 10th எல்லாரும் ஃபஸ்ட்டு தமிழ் எழுதும்போது ரொம்ப சந்தோஷம், நல்லா எழுதுனேன், நல்லா படித்தேன். அப்புறம் இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மியாச்சு, மேக்ஸ் வரும்போது சத்தமே இல்லை, ஏன்னா மேக்ஸே நம்மளுக்கு வராது. உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு வகுத்தல் கணக்கு கூட எனக்கு தெரியாது. இன்றைக்கி பல வாழ்க்கையின் வகுத்தலை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமேன், அவ்வளோ பெரிய காரியத்தை எனக்கு செஞ்சுட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு கூட்டி கழித்து பார்த்தா அவர் எனக்கு செஞ்ச காரியங்களுக்காக நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய காரியம் கற்று செஞ்சுருக்கிறாரு. அந்த சிகப்போடெல்லாம் என்ன அர்த்தம்னா, இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவன்னு சொல்லி 10ஆம் கிளாஸில் என்னுடைய கடைசி மார்க் 35 சோசியல் சயின்ஸில். என்னோடய டோட்டல் 247 தான் என்னுடைய மார்க்கே. அப்போ 35 வாங்கும்போது, அப்போ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க் ஷீட் வரும்போது அன்றைக்கி மார்க் ஷீட் வராது. கடைசியாக இன்னொரு நாள் மார்க்குக்கு நம்ம போகணும். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுத்து நான் பாஸு போய் பார்த்தா சோசியல் சயின்ஸில் 35. யாரோ ஒரு புண்ணியவான் போனால் போகுதுன்னு 1 மார்க்கோ 2 மார்க்கோ அப்படி தான் என் வாழ்க்கையில் நான் பாஸ் பண்ணேங்க. பாஸ் பண்ணி 5 வருடங்கள் எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப முடியலை, நீ கடையை பார்த்துக்கணும்னு சொல்லி 5 வருஷம் என் கடையிலே எங்கள் அப்பா கூட இருந்தேன். அப்போது இந்த மார்க்குக்கு யார் சீட் தருவா? அது ஒன்று இருக்குல்ல. நான் படித்த ஸ்கூலில் சீட் கிடைக்காதனால எங்கள் அப்பா வேறு எங்கேயும் சேர்க்கறதுக்கு மனசு இல்லை. அதாவது புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி குன்னூர், அங்கே தான் நான் படித்தேன். ஆனால் இப்படி ஒரு காலங்கள் போயிட்டே இருக்கும்போது 5 வருஷம் கழித்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடிஐ போகும்போது எங்கள் அப்பாட்ட நான் ஐடிஐ படிக்கிறேன்னு சொன்னேன். சரி ஐடிஐ படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சேர்த்து விட்டாங்க. ஆனால் அங்கே ஒரு ஈகோ பிரச்சனை. எல்லாம் எனக்கு சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, 5 வயசு சின்ன பசங்களாக இருக்கும்போது அவனுங்க டேய் அப்பாஸ் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு நிச்சயமாக கோவம் வரும். என்னடா சின்ன பையனாக இருக்கிறேன், நானும் நீயும் ஒன்றா தானே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கிளாஸ் ஆகி நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா என்னுடைய பழக்க வழக்கங்களும் சரியில்லை. அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தேவையில்லாத பழக்கங்களும் என்னென்னா, எனக்கு ஆண்டவர் கிருபையினால அன்னைக்கே ஒரு சிகரெட் பிடிக்கிற பழமோ இல்லை ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கமெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு ஜாலியாக சுற்றணும். ஏன்னா என்னுடைய சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, அதனால் ஐடிஐ கட்டடிச்சு நிறைய நான் சுற்றி இருக்கிறேன். ஆனால் அப்போல்லாம் என்னென்னா ஆண்டவரை தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் அப்போ எனக்கு தெரியும். ஆனால் ரட்சிப்புன்னு தெரியாது, பைபிள் என்கிட்ட இல்லை,
ஜீசஸை நம்புவேன். காரணம் 1999 வருஷம் எங்கள் வீட்டில் பயங்கரமான செய்வன பிரச்சனை. அக்காவுக்கு மேரேஜ் 97 ஆச்சு. அதுலேருந்து பயங்கரமான பிரச்சனை. இது ஒரு சைடு என் வீட்டில் போயிட்டு தான் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் அம்மா முஸ்லீம் இருக்கிற அஜரத் தங்கல்னு சொல்லுவாங்க, தங்கல் அவங்கக்கிட்ட போய் இந்த முஸ்லீம்கான எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது, சமாதானம் இல்லை, என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. அவங்க ஒரு தகுதி எழுதி கொடுப்பாங்க, பால் போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க நம்புகிறேன். அதை போய் பார்த்து யார் ஆள பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சின்ன சின்ன விஷயம் இருக்குது, அதெல்லாம் அவங்க செய்வாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, செத்த மீன் வாயில் அந்த அஜரத் ஒரு தகடு கொடுப்பார். அந்த தகடை வச்சு அந்த மீனை கொண்டு போய் ஆற்றுல விடணும். அப்புறம் சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, சப்பாத்தியில் வந்து உயிரோட கோழி குஞ்சை வச்சு அந்த கோழி குஞ்சை போய் தண்ணீர் விடணும். இன்னொன்று என்னென்னா, நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டை வந்து மண் சட்டியில் உள்ள வச்சு அதை டெய்லி ஒரு ஈவினிங் வந்து சூடு பண்ணணும். சூடு பண்ணி ஒரு 21 நாள் அந்த கணக்கு அப்போ கொண்டு போய் ஆற்றுல விடணும். இதெல்லாம் அவங்க சொல்கிறத தான் நம்ம செஞ்சோம். அதனால் என்ன நடந்துச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நாங்கள் அஜரத்துக்கிட்ட தான் போய் பார்ப்போம். அப்போது அந்த பிரச்சனைலாம் வரும்போது அது கொஞ்சம் ஒரு விடுதலை கிடைக்கிறது உண்டு. சின்ன சின்ன அவங்க சொன்னதை செய்யணும் மாதிரி கயிறு. என்னுடைய வாழ்க்கையே தாயத்தின் வாழ்க்கை. கையில் ஒரு தாயத்தை கட்டியிருப்பேன், கழுத்தில் ஒரு தாயத்தை போட்டிருப்பேன், இடுப்பில் ஒரு தாயத்தை போட்டிருப்பேன். அடிக்கடி அந்த மருந்துன்னு சொல்லுவாங்களே செய்வேன், அது எனக்கு வயிற்றுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அதை வந்து நான் திருப்பி அதை வெளியெடுக்கணும்னா மறுபடியும் மாந்திரிகை போய் பார்க்கணும். இப்படி தான் என்னோட வாழ்க்கை இருந்தனால ஒரு வெறுப்பு வந்துச்சு வாழ்க்கையில். என்னடா வாழ்க்கை இது? ஏன்னா சொந்தமாக லாரி இருந்துச்சு, 2 மளிகை கடை வச்சுருந்தோம், ஒரு 4 ஆட்டோ வச்சுருந்தோம். அப்போ என்ன எனக்கு கவலைன்னா, எங்கள் அப்பாவோட பணத்தை எடுத்து எப்படி செலவு பண்ணுவது என்னோட கவலை. ஆனால் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை பற்றி ஏதாவது ஒரு கேரிங் இருக்கானா? இல்லை. இப்போ நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கல, பிரச்சனை பிரச்சனை. நீங்கள் யோசிப்பீங்க, என்ன தான் அப்படி பிரச்சனையாக இருக்கும்? ஒரு மனுஷன் பணத்துக்காக தான் ஓடுவான். பணம் இருக்குது, நல்ல ஒரு நேம் இருக்குது, அப்பாவுக்கு நேம் இருக்குது. பாய்னா சிஎஸ் பாய் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டோர் எங்கள் கடையோட பேர். அப்போ சிஎஸ் பாய்னா இன்றைக்கும் மார்க்கெட்டில் பழைய ஆளுங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னா நான் பழைய மார்க்கெட் போகும்போது கூட அப்பா நல்லா இருக்கிறாரான்னு கேட்பாங்க. அப்பா இன்றைக்கி உயிரோடு இல்லை, ஆனால் அவர் சம்பாரிச்சு வச்சுருந்த ஒரு நல்ல பேர் இன்றைக்கும் அதுக்கு எனக்கு இருக்குதுங்கிறத, அதுக்கு நான் தேவனை நான் துதிக்கிறேன். இந்த பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். என்னுடைய ஆரம்ப நாட்களில் 97 எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணத்துக்கு பின்னாடி எங்கள் அக்காவையும் மச்சானையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி செய்வனை பண்ணாங்க. யாருன்னா மச்சான் வீட்டில் செய்வனை பண்ணாங்க. இப்போது செய்வனேன்னு சொன்னேன், நான் பாட்டுக்கு செய்வனேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். செய்வனேன்னா என்ன அப்படின்னா, என்ன பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னா, நார்மலான லைஃப்பில் அப்நார்மலாக நடக்கும். அதாவது 2 பேர் நல்லா தான் இருக்கிறோம், திடீர்னு சமாதான குலைச்சல், தேவையில்லாத ஒரு சின்ன வார்த்தையினால் பிரச்சனை வரும். இல்லை சம்பாதிக்கிற பணம் நிற்கவே நிற்காது. என் குடும்பத்தில் அப்படி தான். என் அக்காவும் மச்சானும் ரொம்ப அன்பானவங்க. ஆனால் அவங்க மத்தியில் சின்ன சலசலப்பு வந்துச்சு. இது குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் வர்றது தானே, சின்ன சலசலப்பு வந்துச்சு. ஆனால் இது வந்து நாளாக பெருசாகிறதே எங்கள் அம்மா பார்த்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த செய்வின பிரச்சனைனால நிறைய அடிபட்டுருக்குறாங்க. அதனால அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செய்வனா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பொய்யின்னுவாங்க. அனுபவித்து பார்த்தவங்களுக்கு மாத்திரம்தான் அது என்னன்னு தெரியும். அப்போ அவங்க லட்சுமி தேட்டர் பக்கத்தில், குன்னூர் லட்சுமி தேட்டர் பக்கத்தில் ஜப்பார் அஜரத்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை. அந்த படிக்கட்டுக்கிட்ட அவர்கிட்ட தான் முதல்ல நானே, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 3 பேர் போனோம். அவர் வந்து சொல்லுவாங்க, இதை பால் போட்டு பார்க்கலான்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரி உங்கள் மருமகன் வழியில் தான் செய்வனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் சொன்னல உங்கள்கிட்ட அந்த மீன் வாயில் தகடு வச்சு விட்றது, அந்த காரியத்தில் அவர் சொன்னார். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ என்னாச்சுன்னா, எங்களுக்கு செய்வனை பண்ணுறவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, செகண்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் இங்கே பண்ணணும்னா இவருக்கு கொடுக்குற மாந்திரிகமெல்லாம் அங்கே சரி ஆகலை. அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் நாங்கள் ஒரு வேற ஒருத்தவங்களுமே கேள்விப்பட்டு, தங்கல்னு சொல்லுவாங்க, கேரளா மாந்திரிக வைத்தியர், அவங்கள்ட்ட போய், அவங்களும் முஸ்லீம் தான், அவங்களும் என்ன பூ வாங்கிட்டு சொல்லுவாங்க, பழம் வாங்கிட்டு சொல்லுவாங்க, நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் சொன்னல, இந்த முட்டையை வச்சு மண் சட்டியில் வைக்கணும், அது அவர் தான் சொன்னார். டெய்லி முட்டையை வச்சு சூடு பண்ணி கொண்டு போய் ஆற்றுல விடணும், இதெல்லாம் சொல்லுவார். அப்போ நாங்கள் அதையும் செஞ்சு பார்த்தோம். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான விடுதலை இல்லை. என்ன செய்வது அப்படின்னு சரி, ஓகே, அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்? புதுநகரம், அதாவது பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது புதுநகரம், சித்தூர், தத்தமங்கலம், இதில் இருக்கிற மாந்திரிக வைத்தியர்கள் அங்கே போய் பார்த்தோம். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறாங்க. கடைசியாக நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அதுக்கு பேர் என்ன, திருச்சூர் பக்கத்தில் சாத்தான் மடம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிச்சாத்தானில் வச்ச மந்திரவாதிகள் உண்டு. அங்கே போய் நாங்கள் பார்த்தோம். அவங்க பார்த்தோன்னா இவங்கள விட அவங்க பயங்கரமாக இருக்கிறாங்க. அவங்களே நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை வந்திருக்கிறீங்கன்னு கூட சொல்கிறாங்க.
அப்போது உடனே நீங்கள் அங்கே போயிடாதீங்க, என்னோடய சாட்சிக்காக நான் சொல்ல வந்தேன். அப்போது இதை போய் எப்படி நாங்கள் இது வந்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எங்கள் பிரச்சனை சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லன்னு சொல்லி. ஆனால் ஒரு முறைக்கு 3000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். யோசித்து பாருங்கள், 1997 வருஷத்தில் 3000 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பணம். அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த 3000 ரூபா கொடுக்கணுன்னா கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகணும். அன்றைக்கி ஏடிஎம் கார்டு கிடையாது. பேங்க்கில் போய் நிற்கணும்னா காலைல 11 மணிக்கு பேங்க் போய் நின்னா 12 மணிக்கு தான் பணம் எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் இந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் எங்கே போய் எடுக்க முடியும்? பேங்க்கில் போய் வெயிட் பண்ண முடியுமா? உடனடியே கடையிலேருந்து அங்கே அப்பா பணத்தை எடுத்துகிட்டு போவார். அவ்வளோ பெரிய பிரச்சனை. 1997 வருஷம் கோயம்புத்தூரில் பாம் பிளாஸ்ட் ஆன டைம். விடிய காலையில் தான் அந்த பஸ் இருக்கும். அப்போ நைட்டே வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கணும். போலீஸ்காரர் வந்து அடிப்பாங்க. நீ யார்? முஸ்லீம் பேர். முஸ்லீமுக்கும் உனக்கும் ஏன் இங்கே வந்து படுத்துருக்கிற, என்ன சம்மந்தம்னு சொல்லி போலீஸ்காரங்களும் டார்ச்சர் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, பிள்ளையை வாழ வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் அவங்க இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க. இந்த சாத்தான் மடத்தில் என்ன ஆகும் அப்படின்னா 30 நாள் சரியாகும். 30 நாள் சரியாகும். இங்கே வந்து 15 நாள். சாதாரண ஒரு மந்திரவாதிக்கிட்ட போனால் 15 நாளைக்கு ஒரு மாந்திரிகம் செய்கிறாங்க அப்படின்னா 30 நாளைக்கு அங்கே எல்லாமே சரியாகும். அப்போ அந்த அளவுக்கு பணம் கொடுத்து 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 அப்போது இது சரியாகவே இல்லை. 30 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை. அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் என்னென்னா, 30 நாள் போகுது, மறுபடியும் பிரச்சனை ஆகுது. அப்போது அவங்க ஏற்கனவே போன ஒருத்தர் அங்கே சொன்னார், பாய் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அங்கே இல்லை, யார் அங்கே சமூக சேவை செய்யலாம் இல்லை, அவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அப்படி செய்வினை என்பது ஒரு கட்டு இல்லைங்களா, ஒரு முடிச்சு. இப்போ எப்படி முஸ்லீமில் வந்து நம்ம போய் அல்லாஹ் கோயிலில் போய் ஒரு முடிச்சு போட்டு ஒரு சூறா ஓதி ஒரு முடிச்சு போடுவாங்க இல்லையா, அது ஒரு கட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கட்டை கொண்டு போய் அந்த மந்திரத்துக்கு கூட அதை அவுக்க சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டை அவுக்குறாங்க. அவங்க எதுக்காக அவுக்குறாங்க? பணத்துக்காக அவுக்குறாங்க. ஆனால் 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி அந்த கட்டை அவங்க போடுறாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, பாய் அவங்க வந்து செய்கிறதெல்லாம் ஒரு காசுக்கு தான் பாய், அவங்க யார் பாய் சர்வீஸ் பண்ணுறக்க செய்கிறாங்க. ஆனால் 30 நாளைக்கு அப்புறம் திரும்பியும் அதே, அதாவது நமக்கு எதிரி நமக்கு செய்வன பண்ணலைனாலும் அவங்களாம் அந்த திரும்பி அந்த பிசாசை கட்டி வச்சுக்கிற பிசாசை தூண்டி விட்டுருவாங்களாம். என்னாகும், திருப்பி இதே பணத்தை எடுத்துகிட்டு அவங்கள போய் பார்க்கணும். இதுதான் எங்கள் வாழ்க்கையில். இதுக்கு இடையில என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சொத்து கரைய ஆரம்பிச்சிச்சு. ஆட்டோவை விற்றோம், 2 ஆட்டோ விற்றோம், 3 ஆட்டோ விற்றோம், எல்லாம் விட்டு கடையில் தான் சரக்கு போடும். ஏன்னா கடையில் தானே பணம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ சரக்கு எல்லாம் போய் கடைசியில் லாரி இருந்துச்சு. லாரியும் விற்றோம். லாரி விற்றதுக்கப்புறமும் அந்த தரித்திரம் தீர்ச்சா, செய்வனை போச்சானா போகலை. ஏன்னா மந்திரவாதி தானே, மந்திரவாதி. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்றும் இல்லை. எனக்கும் நானும் எங்களுடைய அக்காவோட வீட்டுக்காரர் ரொம்ப க்ளோஸ். அவர் பேர் சலீம். இன்றைக்கும் குன்னூரில் அவரை பார்த்து அவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேளுங்க, அவர் ரசிக்கப்படலை, ஆனால் அவருக்கு தெரியும் இயேசுனா யாருன்னு. ஆமாம், அவரால் மறுதளிக்கவே முடியாது. அவர்கிட்ட போய் கேளுங்க, சலீம் உனக்கு இயேசு விடுதலை கொடுக்கலையான்னு கேளுங்க. விடுதலை கொடுத்தார். அவருக்கு தரிசனத்தையும் தேவன் கொடுத்தார். ஏசாயா 41:10. எனக்கு பைபிள் படிக்காத, பைபிளே என்னென்னு தெரியாத நாட்களில் அவர் வந்து இந்த வசனத்தை சொன்னார். ஒரு நாள் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரும்போது பயங்கரமான ஃபீவர். பஸ்ஸில் உட்காரக்கு இடமில்லை, நிற்கிறக்கு இடமில்லாமல் நிற்கும்போது அவர் கீழே விழுக போனார். அந்த டைமில் ஒரு முடி, ஒரு சுருள் முடியான ஒரு காட்சி ஆண்டவர் கொடுத்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னாராம். அப்போ இதை சொன்னோன்னே எங்களுக்கு அந்த வசனமும் தெரியாது, ஒன்றும் தெரியும். நேராக போய் இயேசுவின் கரம் ஊழியங்கள் அங்கே போய் தான் நாங்கள் இதை கேட்டோம். என்னங்க இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அவர் ஏசப்பா தான் அவங்க கூட பேசியிருக்கிறார். இத்தனை அற்புதம் தேவன் செய்தும் அவர் மறுதளித்து விட்டார் தேவனை. ஆனால் எனக்கு ஆண்டவர் செஞ்ச காரியம் இப்படி ஒரு சைடு என் ஃபேமிலி பிரச்சனை போயிட்டே இருக்குது, செய்வனிலெல்லாம் கரைஞ்ச போயிட்டே இருக்குது. நான் அந்த டைமில் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன் எல்எல்ஆர். அப்போ எங்கள் அப்பா வந்து நீ லைசன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா இப்போவே என்னோட பேச்சை நீ கேட்க மாட்டேங்கிற, நீ லைசன்ஸ் எடுத்துன்னு என் பேச்சை கேட்பியா, அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன பண்ணினேன்னா, எங்கள் கடையில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற போலீஸ்காரங்க அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ், அவங்கெல்லாம் வரும்போது ஐயா நீங்கள் சொன்னால் எங்கள் அப்பா கேட்பார். ஏன்னா எங்கள் அப்பா அவங்கள்ட்ட கொஞ்சம் தன்மையாக பேசுவார். அப்போ அவங்களாம் சொன்னாங்க, பாய் நல்லது தானங்க பாய் லைசன்ஸ் எடுக்குது, எடுத்துகிட்டு போகட்டும்னு. அப்போ எங்கள் அப்பா என்னை குறித்து சொன்ன சாட்சி, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, எனக்கு தான் தெரியும், இப்போயே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், இவெல்லாம் என் பேச்சை கேட்பானா, லைசன்ஸ் எடுத்து அவனை கையில் பிடிக்க முடியுமா, அதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. 6 மாதம் தான் டைமு, 5.5 மாதம் முடிஞ்சது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் ஒரு ஆட்டோ டிரைவர் வின்சென்ட் அண்ணா, உங்களுக்கு தெரியும், குன்னூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவர் இப்போ இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவர்கிட்ட போய், அண்ணா நீங்கள் டிரைவராக இருக்கிறீங்க, எங்கள் அப்பாட்ட வந்து கொஞ்சம் சொல்லுங்கள், நான் லைசன்ஸ் எடுத்தால் நல்லது தானேன்னு சொல்லி சொன்னேன்னு அவர் சொன்னார். நான் எப்பா பெரிய பெரிய ஆஃபீஸர் சொல்லியும் உங்கள் அப்பா கேட்கல, நான் சொன்னால் உங்கள் அப்பா கேட்பாரா, ஆனால் நான் இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், நம்பிக்கையாக இருப்பியான்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஏதோ பணத்தை பிடுங்கிறது இருந்தால் பிளான் பண்ணிட்டாரு, அடுத்த பிரச்சனை அடுத்த மந்திரவாதிகிட்ட போக சொல்லுவார்னு சொல்லி நான் சொன்னேன், எங்கே வேணால் வரேன், ஆனால் பணம் தரமாட்டேன்.
அப்படின்னா நான் வரேன். அவர் சொன்னார், யோ உன் பணம் யாருக்கையா வேணும், நம்பிக்கையாக இருப்பியா? நான் நம்பிக்கையாக இருக்கேன். நம்பிக்கை தானே, காசா பணமா, நம்பிக்கை தானே, ஓகே அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னேன். நேரம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார், ஜெபம் பண்ணுற இடத்துக்கு. அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஜெபம்னா என்னன்னே தெரியாது, கண்ணை மூடணும்னு கூட தெரியாது. ஆமேன்னாங்க, நானும் ஆமேன்னா போயிட்டு வாப்பானா வந்துட்டேன். ஆனால் எனக்குள்ள என்ன ஒன்றுமே இல்லையே. மந்திரவாதிட்டு போனால் பூ போடுறான், யாகம் வளர்த்துறான், ஏதோ ஒன்று செய்கிறான், கையில் கயிறு கொடுக்குறான், தாயத்து அது கொடுக்குறான். இங்கே ஒன்றுமே இல்லையே, என்னதான் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். 10 நாள் கழிச்சு திரும்பி நானே அங்கே போகணும் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. போனேன், என்ன போனேன், காசு கொடுக்குறது இல்லை, ஃப்ரீ தானே, போனேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் போக போக தேவன் என்னை தொட்டார். ஆமென். இங்கே தான் என்னோட ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள். அப்போது என்னோட குடும்பம், ஏன் என் குடும்பத்தை பிரச்சனை இப்போ சொல்லக்கூடாது? அப்போது எங்கள் அப்பாட்ட போய் நான் இப்போ டேரெக்டாக போய் கேட்குறேன், அப்பா இன்னொரு 10 நாள் தான் இருப்பேன் லைசன்ஸுக்கு, என்னப்பா பண்ணலாம், எடுத்துக்கப்பா லைசன்ஸ்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னடா அது, இயேசுங்கிறவரை நான் வந்து அவங்க கிறிஸ்தவங்களை வந்து நான் வெறுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து நிம்மி, இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் கோல்டன் கிஃப்ட்ஸில் அந்த பொண்ணு வேலை செய்கிறா. நீங்கள் போய் ஒன்றை கேளுங்க. அவள் போய், என்ன நிம்மி இயேசு வந்துட்டாரா, இப்படிலாம் ஊரை ஏமாத்துறீங்களான்னு சொல்லி எங்கள் அக்கா வீட்டுக்கார் அடிக்கடி பேசுவார். இந்த ஒரு வார்த்தை நான் பிடிச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளையை டார்ச்சர் பண்ணுவேன். அம்மியில் மசாலா அரைச்சிட்ருக்கும். அப்போது என்னோடய முட்டியில் வந்து ஒரு இடி அடித்து சொல்லுவேன், என்ன இயேசு வந்துட்டாரா, ஊரை ஏமாத்துறீங்களா? ஆனால் அந்த பொண்ணு, உண்மையாக சொல்கிறேன், வசனம் தெரியுமோ தெரியாதோ, ஒரு ரோமன் கத்தோலிக்க சார்ந்த மக தான். ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் சத்தியம் சொன்னவர் ரோமன் கத்தோலிக்கம், எனக்காக அடிக்க வாங்கினது ரோமன் கத்தோலிக்க மகள். அவள் எந்த வார்த்தையும் திருப்பி பேச மாட்டான். ஏன் இயேசுவை பற்றி பேசுகிற, ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணுவா. அவள் வலிச்சாலும் சரி, ஒரே ஒரு ஸ்மைலிங்கோடு அவள் போயிடுவாள். அப்படியாப்பட்ட காரியத்தில் எனக்கே ஒரு ஆச்சரியம், என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோம், இது போல் எதுவுமே பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எங்கள் கடைக்கு பன்னு வாங்குறதுக்காக வேண்டி நான் பெட்ஃபோர்ட் போவேன். அங்கே வந்து அலங்கார பேக்கரி, பழைய பேக்கரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், குன்னூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது பக்கத்தில் ஒரு ராஜன் ஸ்டேஷனரியோட குடோன் இருந்துச்சு. அங்கே ஒரு அக்கா வேலை செஞ்சாங்க. அந்த அக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடிக்கடி பார்ப்பேன், அப்பாஸ் நல்லா இருக்கியா, போறியா வரியான்னு பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் 3 பிள்ளைங்கடா, எனக்கு நான் இங்கேருந்து வேலைக்கு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது அந்தோனியா சர்ச் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போவேன், மனசு அமைதியாக இருக்கும். அது வரைக்கும் சமாதானம் இருந்துச்சு எனக்கு. இதை சொன்ன உடனே பயங்கரமான கோபம். அதாவது நான் இந்த ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், பயங்கரமான கோபம். ஏன்னா சர்ச்சுக்கு போறியா, ஏன் எடுத்து வச்சு ஓத மாட்டியா? நல்லா யோசித்து பார்த்துக்க. என்னுடைய சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நான் வளர்க்கப்படலை. என்னுடைய மதத்தில் வைராக்கியம் வளர்க்கப்பட்டேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு எண்ணம் பாருங்கள், சர்ச்சுக்கு போகிறது தவறு. அந்த அக்கா பயங்கர பிரச்சனை பண்ணி, நான் ஜமாத்தில் சொல்கிறேன், வீட்டுக்கு ஜமாத்து ஆள் வருவாங்கன்னு சொன்னால் அந்த அக்கா அழுதுருச்சுடே. எங்கள் வீட்டில் 3 பொட்ட பிள்ளைங்க, எங்கள் அப்பா கஷ்டப்படுறவர், நான் அப்படிலாம் இல்லை, இனிமேல் நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி மிரட்டின ஒருவன் தான் நான். என்ன தேடி கூட இயேசு வந்துட்டாருங்க. யோசிங்க, அவரால் எனக்கு எதாவது பிரயோஜனமா? சாரி, என்னால் அவருக்கு எதாவது பிரயோஜனமா? அவரால் எனக்கு இப்போ பிரயோஜனம். நான் உயிரோடு இருக்கதே அவர் போட்ட பிச்சை, அதை நான் மறக்கவே முடியாது. ஆனால் என்னால் அவருக்கு எதாவது பிரயோஜனமான? எதுவுமே இல்லை. பிரயோஜனமே இல்லாதவனை தேடி ஒருத்தர் வந்தார். அன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்மிஷன் கேட்க டேரெக்டாக நானே பேசினேன். எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸ் பேசியிருப்பாங்க, நான் பேசுகிறேன் எங்கள் அப்பாட்ட டேரெக்டாக. சரின்னு சொல்லிட்டார். அந்த விசுவாசத்தை உள்ளே வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாட்ட போய், அம்மா இவ்வளோ செய்வன பிரச்சனை, லாரி வித்தாச்சு, கடையை சாத்தியாச்சு, ஒரு கடை தான் இருக்குது, வண்டியும் இல்லை, நம்ம வந்து ப்ரேயருக்கு போகலாமா அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு சுருன்னு ஏறிச்சு, வீட்டை விட்டு வெளியே போடா, நாங்களாம் வரமாட்டோம், அப்படி ஜாதி விட்டு ஜாதி போய் உருவாங்கிற அவசியமே இல்லை. இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிறாங்கங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க எல்லாரும், மதம் மாற்றுறாங்க. நான், என் பேர் அப்பாஸ், எனக்கு குன்னூரில் வந்து என்னை ஸ்டீஃபன் அப்படின்னு கேட்டால் தெரியாது, ஜோசப்னு கேட்டால் தெரியாது, என் பேர் அப்பாஸ். ஏன் தெரியுமா, ஒரு மனுஷன் பேரை மாத்திரனால வாழ்க்கை மாறிடாது. நான் ராஜான்னு வச்சுட்டு அன்றைக்கி குதிரையில் போயிட முடியுமா? இதெல்லாம் வந்து புறஜாதிகளின் தர்க்கங்கள். அவங்க வந்து எதான்னு சொல்லி அந்த இப்போ எங்கள் அம்மா சொன்னோடனே, அப்படி ஜாதி விட்டு ஜாதி விட்டு ஜாதி ஏன் போகணும்? ஜாதி யார் உருவாக்குனா? ஆண்டவரை உருவாக்குனாரு, கடவுளை உருவாக்கல, ஜாதியை மனுஷன் தான் உருவாக்கினா. அவனுக்கு தகுந்த மாதிரி ஜாதி வச்சுக்கிட்டான் இல்லையா? பல காரியங்கள் பல விதமாக பேசுகிறார்கள். ஆனால் எனக்காக, இந்த பாவிக்காக, எங்கள் அக்காவை போட்டு அடிக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? அப்போ யார் நான்? மனசாட்சி இல்லாதவன், தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவன், படிப்பில் 0. எனக்கே என்னை பிடிக்கல சில வேலைகளில். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு என்னை பிடிச்சு தேடி வந்தாருங்க. அவர் தாங்க இயேசு. என்ன செஞ்சார் என் வாழ்க்கையில்? எங்கள் வீட்டுக்கு போய் சொன்னப்போ, நீ வீட்டை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்லன்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், வீட்டை விட்டு வெளியே போகிறேன். போயாச்சு, ஒரு தொழிலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
என்ன சாப்பிடுவோம்? என்னுடைய நண்பர் துரைசாமி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நான் அதிகமாக செஞ்சதே இல்லை. அவர் வந்து சாப்பாடு வாங்கி தருவார். அடிக்கடி வந்து மதியானம் 1 மணி ஆனால் தேடி வந்துடுவார், சாப்பாடு வாங்கி தருவார். ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு எங்கே போகணும், குளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நைட்டு இந்தியன் பேக்கரி, உங்களுக்கு தெரியும்ல, இந்தியன் பேக்கரிக்கு மேட் இருக்குல்ல, மணிகண்டன் மெடிக்கல்ஸ், அந்த மேட்டில் ஆட்டோ நிற்கும். நைட்டு போய் அந்த ஆட்டோவில் படுத்துக்குவேன். பயங்கர குளிர், ரத்த ஓட்டம் இருக்காது கையில். அப்புறம் அந்த கை என்ன பண்ணணும், 2 மணிக்கு தானாக கீழே விழுகும், ரத்த ஓட்டம் இல்லாமல். எந்திரிச்சு அந்த கையை நான் மறுபடியும் தட்டி சூடு பண்ணி என்னை அப்படித்தான் நான் அந்த டைமில் காப்பாற்ற தேவன் கிருபை தந்தார். அதுபோல் அன்னைன்னு ஒரு லாரி ஓடிட்டு இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் கார்னர் நிற்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு பழைய ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லாரியில் போய் யாருக்கும் தெரியாமல் நைட்டு படுத்தது உண்டு. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் எனக்கு வெளியே ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு தொழில் தெரியாது, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போய் நான் எதுவுமே பேசாமல் போகும்போது எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க என்னைய. இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போச்சு. இதுக்கு இடையில் எங்கள் அக்காவோட பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போச்சு. முதல் கருவை கலைச்சாங்க. நல்லா கேளுங்க, டாக்டர்ஸ்க்கு செய்வழியால் கண்டுபிடிக்கவே முடியாது. கருவு கலைச்சப்போ டாக்டர் சொன்னாங்க இது கிட்னி ஃபெயிலியர்ன்ட்டாங்க. ஆனால் எங்கள் அக்காவோட கரு கலைஞ்சு போச்சு. 2வதாக எங்கள் அக்கா மறுபடியும் கர்ப்பமானாங்க. அந்த குழந்தைய நாங்கள் அடிக்கடி, ஏன்னா முதல் குழந்தை இப்படி ஆனனால அடிக்கடி டாக்டரை போய் செக்அப் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுவோம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. 7வது மாதம் அக்காவுக்கு வளகாப்பு பண்ணாங்க. வளகாப்பு பண்ணி முடிச்சு அடுத்த நாள் எங்கள் அக்காவுக்கு டெலிவரி. என்னாச்சு, அந்த குழந்தை கழுத்து அந்த தலை மட்டும் தான் நல்லாயிருக்கும், உடம்புலாம் சூம்பி போன மாதிரி. அவங்க சொல்லுவாங்க இந்த பேய் அடித்த மாதிரி ஆயிடுச்சு குழந்தை. பிறந்தோடனே செத்து போச்சு அந்த குழந்தை. அப்போது இதுக்கடையில் எங்கள் அப்பா வந்து சரி எங்கள் அக்காவையும் மச்சானையும் பிரிச்சிடலாம், வேண்டாம் என் பிள்ளையாவது உயிரோடு இருக்கட்டும், அவங்களாவது அவங்க பையனை எடுத்துகிட்டு போகட்டும்னு சொல்லி அந்த அளவுக்கு கூட வந்துட்டாங்க. மீண்டுமாய் எங்கள் அக்கா ஒரு கர்ப்பம் தரித்தாங்க. மீண்டுமாய் அந்த வீட்டுக்கே அவங்க எங்கள் அப்பா அனுப்பவே இல்லை. அவங்க வீட்டுக்கே நீ போகக்கூடாது, யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, என் வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க அக்காவை கரெக்டாக எல்லா கர்ப்ப காலம் எல்லா காலம் முடித்து எங்கள் வீட்டிலே வச்சுருந்து 3வதாக எங்கள் அக்கா வந்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்து பிரச்சனை தீரலை. பிரச்சனை வந்துட்டு என்னென்னா ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிற வாழ்க்கை. நான் தான் சொன்னேன்ல, கையில் ஒரு தாயத்து, அப்போது ஒரு தகுடு ஒன்று கொடுப்பாங்க, மாந்திரிகத்தில் போனோம்னா ஒரு தகுடு கொடுப்பாங்க. என்னென்னா எங்கள் அக்காவோட வீட்டுக்கார் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் பேய் மாதிரி ஆடுவார். என்ன சொன்னாங்க மந்திரவாதிகள், காளி கோயிலுக்கு போய் ஒரு சேவலை பாதி கழுத்தை அறுத்து விட்டுருவாங்களாம் அந்த அந்த அமாவாசை டைமில். அந்த சேவல் எப்படி உயிருக்காக போராடுமோ அந்த ஆவி இவருக்குள்ள வந்து பயங்கரமாக ஆடுவார். நைட்டு காலையில் சட்டையை கட்டி பார்த்தா முதுகில் சவுக்கு எடுத்து அடித்த மாதிரி இருக்கும், கோடு கோடாக இருக்கும். எங்கள் அக்கா அதாவது ஒரு பேய் கூடையே வாழ்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த தகுடு கொடுப்பாங்க. இந்த தகுடு வீட்டில் பிரச்சனையாக போய் என்ன பண்ணணும்னா, இந்த பழைய காலத்து அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அடுப்பில் வச்சு சாம்பல் அது மேலே போட்டு அந்த தகுடு மட்டும் சூடு பண்ணணும். தகுடு எரிக்கக்கூடாது, தகுடு சூடு பண்ணணும். சூடு பண்ணால் இதென்ன அந்த பிசாசு கொஞ்ச நேரத்தை அப்படியே கண்ணெல்லாம் சொருகி மயங்கி போய் உட்காந்துருக்கும். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை, இப்படி தான் வாழ்க்கை. அப்போது இதுலேருந்து என்ன தான் ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா போய் ஒரு பூஜாரிக்கிட்ட பேசுகிறாரு. என் வீட்டில் பயங்கர பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது, பாய் நான் சாமியை கூட்டிகிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. சரி சாமியை கூட்டிகிட்டு வரணும், சும்மா வருமா சாமி, பணம் தான். சரின்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு சாமியார், ஒரு பூஜாரி தான், எங்களுக்கு தெரிஞ்ச பூஜாரி, அவர் எங்கள் கடையில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவர். அவர் தான் வந்தார். இன்னொரு பூஜாரியை கூட்டிகிட்டு வந்தார். 4-5 பேர் கூட வந்தாங்க. பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. யாகம் வளர்த்துனாங்க, கப்புறம் கொளுத்துனாங்க, எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு முனீஸ்வரனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது நம்ம எப்படி முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி அது ஒரு அந்நிய பாஷை பேசும். சோழியை குளிக்க போட்டு அந்நிய பாஷை பேசும் உடனே 10 நிமிஷத்தில் வாயெல்லாம் பல்லெல்லாம் கட்டி முறுக்கி சொல்கிறா உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே அந்த பூஜாரி அவர் பேசுகிறாரு. பேசுன உடனே முதல்ல எனக்கு சரக்கு ஊற்றி கொடு. என்ன ஊற்றி கொடுக்கணும்? சரக்கு, சுருட்டு, இதுதான் நாங்கள் வச்சுருந்தோம் பாய் வீட்டில். எங்கள் அப்பாலாம் அது என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். ஏன்னா அந்த குடிக்கிறவங்க பார்த்தாலே அருவருப்பு. ஆனால் சாமியே குடிக்குதான். அதை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சு நாங்கள் வந்து சாராயை ஊற்றி கொடுத்தாங்க. கொடுத்து முடித்த உடனே சொல்கிறா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, பாய் உன்னை தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுன்னு உடனே அது குறி சொல்லுகிற ஆவி தானே, குறி சொல்லுச்சு. ஆமாம் இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம்? ஏய் நான் சொல்கிறேன்டா, எண்ணி 21 நாளில் உன் பிரச்சனை மாறும். உனக்கு செய்வன பண்ணுவேன், அரசாங்க ரீதியாக ஒரு விஷயத்தில் மாட்டுவான், நான் மாட்ட வைப்பேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனையே வராதுதான், இது சத்தியம் அப்படின்னு போயிடுச்சு. உடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரு அழுகை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு அழுகை. என்னன்னா இப்படி ஒரு தெய்வமா,
என்னடா அது, நாங்கள் முஸ்லீமில் இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒன்றா செய்கிறோம், ரம்ஜான் ஆனால் பிரியாணிக்கு போடுறோம், இது என்னடா இப்படி ஒரு புது கதையாக இருக்குன்னு சொல்லி 21 நாளுக்காக வெயிட்டிங். யார்? நான், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, குடும்பமே வெயிட்டிங். இதுக்கடையில் இது எங்கள் செய்வன பண்ணவன் வருவான் ஆப்போசிட்டில். வந்தவுடனே அவனை பார்த்தா ஒரு சிரிப்பு நம்மளுக்கு வரும். ஏன்னா 21 நாள் நீ தான் இருக்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தா ஒரு 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 நக்கல் சிரிப்பு வர, நாங்கள் சிரிப்போம், ஏளனமாக சிரிப்போம், அவனும் சிரிச்சுட்டு போவான். ஆனால் இப்படியே போட்டு 21 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருந்துச்சு வீட்டுக்குள்ளே. அவன் பூஜாரி போய் சொன்னான், பாய் மறுபடியும் நான் கூட்டிகிட்டு வரும் பாய் சாமியை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சாமியை கூட்டிகிட்டு வந்தார். அதே பணம், அதே சாராயம், அதே சுருட்டு, அதே பழைய காரியங்கள் நம்ம செஞ்ச உடனே அதே வைராக்கியமும் வந்துச்சு. ஆமாடா சொல்லுடா, என்னடா பிரச்சனை, பாயிட்டு சொன்னேன்ல 21 நாளில் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னேன்டா, உண்மைதான்டா, ஆனால் என்னையவே கட்டி வச்சுட்டாங்கடா. என்னது, உன்னையவே கட்டி வச்சுட்டாங்களா? ஏன்னோ இந்துலேயே நீ தான் பெரிய சாமின்னு சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, முனின்னு சொல்லி கூட்டி வந்தாங்க, உனக்கு வேறு பெருசு இருக்குதா, என்னையவே கட்டி வச்சுட்டாங்கடா, நான் என்னடா செய்ய முடியும்னு சொன்ன உடனே அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பணத்தை கொடுத்தாச்சு, போயிட்டாங்க. மனம் உடைந்து போனார் என் தகப்பன். இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை வாழணுமா? என் பிள்ளைய காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு அப்பா எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாரோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டேன். இதுக்கு மேலேயும் வாழ வேண்டான்னு சொல்லி எங்கள் அப்பா தற்கொலைக்கு நேராக முடிவு பண்ணியாச்சு. நாங்கள் செத்துடலாம், என் பிள்ளை நல்லா வாழறதை பார்க்கணும், இல்லைன்னா எதுக்கு வாழ்க்கை வாழணும், என் பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்றுற கூட ஒன்றும் இல்லையே. லாரி இருந்துச்சு வித்தாச்சு, ஆட்டோ இருந்துச்சு வித்தாச்சு, கடந்தது சாத்தியாச்சு, இன்னைக்கு ஒன்று மேலே உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சோகத்துக்குள்ள என் குடும்பமே கடந்து போச்சு. எங்கள் அக்காவுக்கு 3வது குழந்தைக்கு கர்ப்பமாக சொன்னாங்கல்ல, அந்த குழந்தை பிறந்தோடனே அந்த டைம் தான் 8 மாதம் எக்காவுக்கு, அந்த குழந்தைக்கு 8 மாதம். 8 மாதத்தில் அந்த குழந்தைக்கு திடீர்னு பச்சையாக டாய்லெட் போகும். இந்த புனி அண்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாயத்தில் எழுதி கட்டுவாங்க, ஏடுன்னு சொல்லுவாங்க, ஏடு எழுதி கட்டுவாங்க. அந்த டைமில் எங்கள் அப்பா அவங்க அம்மாவும் பொள்ளாச்சியில் ஒரு திருமணத்துக்காக போயிருந்தார்கள். வரும்போது இந்த குழந்தைக்கு அப்படி ஆனதுனால நேராக காட்டம்பட்டி பல்லடத்துக்கு பக்கத்தில் காட்டம்பட்டி அங்கே போய் ஏடு எழுதி கட்டிட்டு வந்தாங்க. ஏடு எழுதி கட்டி வந்தோடனே காய்ச்சல் வந்துருச்சு. சரி சாமியல் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஊசி போடலான்னு போயிட்டு கூப்பிட்டு வந்தோடனே ஃபிக்ஸ் வந்துருச்சுங்க. வாயெல்லாம் கோணையாக போச்சு, கண்ணு கருப்பு மொழி தெரியல, வெள்ளை மொழி தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த குழந்தை கிடக்குறான். என்னடா பண்ணுறது, அழுகிறாங்க. ஏன்னா அடுத்து என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் பணம் தான் வேணும், பணமே இப்போ இல்லை. அடுத்து என்ன பண்ணுறது, மாந்திரிகிட்ட போனாலும் பணம் வேணும், டாக்டர்கிட்ட போனாலும் பணம் வேணும். இந்த டைமில் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, ஏன் இந்த டைமில் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லக்கூடாது, நேராக போய் அம்மா எங்கெங்கேயோ போனோம், முஸ்லீம் இந்து கோயில் போகக்கூடாது, போனோம் இந்து சாமியை கும்பிடக்கூடாது, கும்பிட்டோம், வீட்டுக்கே சாமி கொண்டு வந்து பார்த்தோம். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, பொள்ளாச்சியில் மாசாணி கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே போனால் ஒரு கல் இருக்கும், தண்டனை கல்னு. மிளகா வாங்கி அரைச்சி அந்த கல்லில் தேய்ச்சோன்னா நமக்கு யாரும் செய்வன வந்தாங்களோ அவங்களுக்கு பாதிக்கப்படுவாங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதையும் செய்து விட்டோம். அப்போ நான் சொன்னேன், இதையும் நம்ம செஞ்சோம்ல, அப்போ மட்டும் நீங்கள் முஸ்லீம் இல்லையா, ஜபம் பண்ணால் சரியாகுன்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. ஒரு நைட்டு ஒரு 9:30 மணிக்கு. சரி எங்கள் அப்பா, சரி நானும் வரமாட்டேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கினாரு. அந்த குழந்தையை தூக்கிட்டு நானும் என் சகோதரியும் என் தாயும் அந்த ஜபத்துக்காக போனோம். யார் தெரியுமா? குன்னூர் இயேசுவின் கரம் ஊழியங்கள் சகோதரி எஸ்தராணி அம்மா. அவங்கக்கிட்ட போய் நைட்டு 9:30 மணிக்கு தூக்கிட்டு போய் அந்த குழந்தையை கொடுத்தோன்னா அந்த குழந்தைய தண்ணியை ஜெபம் பண்ணி மூஞ்சிக்கு தெளிச்சு விட்டு தேங்காய் ஜெபம் பண்ணி வயிற்றுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணியை குடிக்க கொடுத்தாங்க. ஆண்டவராக தேவன் நான் மகிமைப்படுவதாக அந்த குழந்தைக்கு திரும்பி உயிர் வந்துருச்சுங்க. அந்த குழந்தை நல்லா ஆக்டிவ் ஆகிட்டான். எப்படி இருப்பான் தெரியுமா? பயங்கர ஆக்டிவாக இருப்பான். அந்த குழந்தை கருப்பு மொழி தெரியாமல் வெள்ளை மொழி 2 நெஞ்சாங்கூட்டி விரிஞ்ச மாதிரி படுத்து கிடந்த குழந்தை 5 நிமிஷம் அவனுக்குள்ள உயிர் வந்துருச்சு. அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் அழுகிறாங்க. இப்படி ஒரு நன்மையை வச்சுக்கிட்டா நாங்கள் ஊரெல்லாம் சுற்றணும், இப்படி ஒரு அற்புதம் நடக்கிறாரு, இயேசு அற்புதம் செய்கிறாரா? ஆமாம், உயிருள்ள தெய்வம் அற்புதம் செய்யாமல் வேறு யாருக்கு செய்வார்? நமக்கு தான் செய்வார். நம்ம அவரை தேடுனா கைவிட்டதா சரித்திரமே இல்லைங்க. அதுக்கு நானும் என் குடும்பம் சாட்சிகளாக இருக்கும். அன்னையிலிருந்து எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் ஜபம். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், எங்கள் அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எங்கள் அக்கா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்படி தான் என் குடும்பத்தில் எதுனாலும் ஒன்றுனாலும் ஜபந்தான். ஏசப்பா விடுதலை கொடுப்பார். ஒன்றும் இல்லைங்க, நம்பிக்கை. கழுத்தில் சிலுவை போகிறதுல நம்பிக்கை, அது இல்லை. நம்பிக்கை, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் அப்படிங்கிறத நம்பணும்.
அந்த நம்பிக்கையை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம், ரொம்பவே சந்தோஷமா. ஏன்னா கஷ்டம் இருந்துச்சு. அதனால கேளுங்க, சாப்பாடே இல்லாமல் கிடந்தாலுங்க சமாதானம் இருந்தால் போதுங்க. சாப்பாடு இல்லை என் வீட்டில், நோ, சமாதானம் இருக்கு, போதும். ஏன்னா என் மனசு சமாதானம் தான், நான் எவ்வளோ தூரம் வேணாலும் நடப்பேன், என்ன வேணாலும் செய்வேன், ஒரு வேளை சாப்பிடாம கூட இருப்பேன். ஆனால் எல்லாமே இருந்தும் இயேசு இல்லாதவங்க வாழ்க்கை தாங்க தோல்வி. எனக்கு அந்த தோல்வியே இல்லை, இப்போ வரைக்கும் தோல்வி இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரசிக்கப்படலை. ஆனால் எங்கள் அப்பா ஜபத்துக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா காசு கொடுக்கணுமே, மந்திரவாதிட்டு போனா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆமேன். இன்னைக்கு குன்னூர்ந்து பார்க்கணும், அதிர்ச்சியாக இருக்கலாம். KE சர்புதீன், CS பாய், சென்ட்ரல் ஸ்டோருடைய ஓனர், அவர் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஞானசானம் எடுத்தார். அவரே பாவரிக்கை செஞ்சாருங்க. அதான் எனக்கு ஆச்சரியம். ஒரு நாள் பாவம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு, என் பாவத்தை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. 62 வயசுல எங்க அப்பா ஞானசானம் எடுத்தார். இப்போ கர்த்தருக்குள்ள அவர் மடியில் இருக்கிறாங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவ்வளவா என் குடும்பத்தை நடத்தினார். எப்பெல்லாம் கலங்கி நின்னமோ தகப்பனாக தோல் மேல சுமந்து கொண்டு போனதையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் எனக்கு குன்னூரில் அப்பா இருந்ததுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் திருப்பூர் போனாங்க. நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். ட்ராவல்ஸில் போய் சேர்ந்தேன். ட்ராவல்ஸில் சேர்ந்தப்போ ஆராதிக்கவே விட மாட்டாங்க. ஆராதிக்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ட்ராவல்ஸ் ஓடும். எப்படி நான் போய் ஆராதிப்பேன்? எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, டேய் பண்டிகை கிறிஸ்தவனா வாழாத, ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்காத, ஓட்ட பாக்கெட்டில் போட்ட மாதிரியும் சொல்லுவார். கேட்கவே மாட்டேன். அப்போ ஆண்டவரோட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த ஓனர் என்னை ஆராதிக்க விட மாட்டேங்குது, எனக்கு ஒரு வண்டி வாங்கிட்டாங்க, நான் உங்களை ஆராதிக்கிறேன். 2010 வாழ்க்கையில் முதல்ல சுய சம்பாதிப்பில் தேவனுடைய கிருபையினால் ஒரு வண்டி ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். ஒரு 3-4 மாதம் சர்ச்சுக்கு போயிருப்பேன். அப்புறம் எங்கள் பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு போகல. ஏன்னா தூத்துக்குடியில் போனாலும் அங்கே வண்டி நிறுத்திட்டு சண்டே நைட்டு பஸ் ஏறி வந்துடுவேன். அங்கே வந்து டிரைவரை போட்டு வர சொல்லிடுவேன். அவ்வளோ வைரக்கமாக இருந்தவங்க தான். ஆனால் கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறும்போது, வேத வாசிப்பு கம்மியாகும்போது, ஜபம் கம்மியாகும்போது இந்த டியூ எப்படி கட்டுறதுன்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி. எங்கள் பாஸ் சொல்லுவார், டே ஏன்டா ஆராதனைக்கு வரல, டியூ யார் கட்டுவோம், நீங்கள் கட்டுவீங்களா? எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆரம்பத்தில், ஆராதிக்கிறேன் வண்டி வாங்கிட்டாங்க. இப்போது பாஸ்ட்டை பார்த்து டியூ கட்டிக்குவீங்களா, நான் ஆராதனைக்கு வரேன்னு சொல்லி கேள்வி கேட்டேன். எங்கள் பாஸ்ட்டர் ஒன்றுமே பேசலை. ஒரு வண்டி 2 வண்டி ஆச்சு, 2 வண்டி 3 வண்டி ஆச்சு. ஒரு இடத்துல சர்க்கிள், ஒரு இடத்துல வண்டி வாங்குவேன். இப்படியே ஒரு 17 வண்டி வாங்கி விற்றங்க. நிம்மதி இருந்துச்சானா இல்லை. ஒரு நாள் கடைசியாக ஒரு 3 டெம்போ ட்ராவலர் இருந்துச்சு. 3வது வண்டி, அது எல்லா வண்டியும் கொடுத்துட்டு 3வது வண்டி வச்சுருந்தேன். ஒரு கார் ஒன்று இருந்துச்சு. அது வண்டி டியூ போட்டு டியூ கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது, அந்த டியூ இன்னும் 6 மாதம் இருக்குது. அப்போ எனக்கு காதில் ஒரு சத்தம், நீ செத்து போயிடுவேன். செத்து போயிடுவேண்ணா, என்ன ஏசப்பா இப்படி சொல்கிறீங்க? ஆராதனைக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வந்து வண்டியை சுற்றி முற்றி பார்க்குறேன், நீ செத்து போயிடுவாங்க என்னமே எனக்குள்ள வருது. என்னன்னா, நான் உதை எதுக்காக அழைச்சேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ குன்னூருக்கு போகணும், அங்கே உன்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுற குடும்பம் இருக்கு, செவிலில் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பம் இருக்கு, எங்கே நீ வந்தியோ அங்கேயே போனார். திருதுப்புன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேன், எங்கள் ஒய்ஃப்ட்ட வண்டி வித்துடலான்னு. அவள் சொல்கிறா, என்னங்க பைத்தியமா உங்களுக்கு, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினீங்க, அதை போய் விற்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஏசப்பா எனக்கு செத்து போயிடுவேன்னு உணர்த்திட்டே இருக்கிறாரு, இல்லை அவரோட ஊழியத்தை நான் செஞ்சே ஆகணும்னு சொன்னேன். வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு. என் மனைவி பற்றி இந்த நேரத்தை சொல்லி ஆகணும். இன்றைக்கி இந்த ஊழியம் நடக்குதுன்னு என் மனைவியோட ஜபம். நிச்சயமாக காலைல அதிகாலை எழுந்திரிச்சிருவாங்க, நைட்டு மத்தியானம் 3 மணிக்கு அவனுடைய ஜப நேரம். ஆனால் பாரம்பரிய CSI குடும்பத்திலிருந்து தான் பொண்ணு எடுத்தேன். ஏன்னால் எங்கள் வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியெல்லாம் முஸ்லீம் வைராக்கியம் வந்தனால அங்கே தானே கல்யாணம் பண்ணணும்னு. ஆனால் நான் ஆண்டவர்களை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். என்னுடைய மனைவியின் பேர் சுகந்தி. என்னுடைய ஒரு மகன் உண்டு, அவனுடைய பேர் ஜெசிந்த். அவனுடைய BA 3rd year படிக்கிறான். ஒரு ஃபீஸ் கட்ட, ஒரு ஸ்கூல் ஃபீஸை எப்படி தெரியுமா கட்டுவேன்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் என் பையனை வெளியே நிற்க வச்சு கட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஊழியத்தை செய்கிறனால ஒரு குறைவு இல்லாமல் தேவன் நடத்துகிறார். அதே போல் ஆரம்ப காலத்தில் என் மனைவி என்னை நம்பலை, எங்கள் அம்மா கூட என்னை நம்பலை. வேலை செய்கிற கஷ்டப்பட்டு ஊழியங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. என் மனைவி நீங்கள் ஊழியத்துக்கே போகக்கூடாது, குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பின் பேரில் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேன் குன்னூர் ஊழியத்துக்குன்னு போயாச்சு. பேக்கை தூக்கி மாட்டியாச்சு. ஆனால் யாரை தெரியும்? ஒருத்தரையும் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பாஸா தெரியும், ஆனால் ஊழியக்காரன் யாருக்குமே தெரியாது. ஆனால் போய் எல்லாத்துக்கும் புதிய ஏற்பாடு கொடுத்து அங்கே சில குடும்பங்களை சந்தித்து இன்றைக்கு
24 நபர்களை ஞானஸ்தானம் கொடுக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொன்றும் நடத்துவாருங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, அவர்கிட்ட அர்ப்பணிச்சிடணும் வைங்களேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இன்னைக்கு ஊழியங்கள், கிராம ஊழியங்கள் நாங்கள் செய்கிறோம். அதாவது ஆதிவாசி கிராமங்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, ஏயா காடு மேடெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்களா, சிட்டிக்குள்ளே ஜனங்கள் இல்லையா? நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அவங்க ஊழியம் வேற, என்னுடைய அழைப்பு வேற. ஆண்டவரே யாருன்னு தெரியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் போகிறோம். ஆனை பள்ளம்ங்கிற ஒரு ஆதிவாசி கிராமத்துக்குள்ள போய் குழந்தைகள் ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம். வண்டியே போகாத இடம். ரொம்ப நாள் ஜெபம் பண்ணோம். அங்கே போய் ஆண்டு நிறைய உதவிகள் செய்ய கிருபை தந்தார். சுஜல் கரைங்கிற கிராமத்தில் ஒரு சபையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அங்கே அப்படி இருளர்கள் வாழ்கிற பகுதி, வருமானமே இல்லாத பகுதி. அங்கே போய் வருஷம் உதவிகள் செய்கிறோம். கிறிஸ்மஸ் டைம் வந்தால் அவங்களுக்கு போய் நம்மளுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு சாப்பாடு போட்டுட்டு வருவோம். அதனால் எங்கள் ஊழியத்தையும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இப்பேற்பட்ட வாய்ப்பை தேவன் கொடுத்தார். இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பேட்டி எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? சாட்சி இருக்கா? எங்கள் அப்பா எனக்கு சாட்சி சொல்லுவாரா? எங்கள் அம்மா எனக்கு சாட்சி சொல்லுவாங்களா? யாராவது? என் மனைவி, என் பிள்ளை? இல்லை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி வேறு வாழ்கிற வாழ்க்கை வேறு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்னாடி வாழ்கிற வாழ்க்கை வேறு. அவர் தான் இதுவரைக்கும் நடத்துகிறார். இன்றைக்கி கூட நான் சென்னையில் இருக்கேன். அண்ணனை சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிரைஸ்ட் காலிங் டிவி உரிமையாளர் தியானில் ஐயாவுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஏன்னா தேடி போகிறாங்க. அவர் சொன்ன ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கேயா இருந்தாலும் நான் போயிடுவோம்யா, தேடி போயிடுவோம். ஏங்க எதுக்கு? மூளை முடுக்கில் இருக்கிற அந்த ஆண்டவரை அறிந்து சுமந்து கொண்டு இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை இந்த டிவி உரிமையாளர் செய்கிறார். இந்த டிவியை மனதார பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு கதை சொல்லலை. என் வாழ்க்கை, என்னுடைய கதை, ஒருவேளை நீங்கள் கதையாக கூட இதை எடுத்துருக்கலாம். இந்த கதை பழைய வாழ்க்கைக்கு தொடக்கமாக அமைய போகிறது. ஏன்னா ஒன்று புரிஞ்சுங்க, உலகத்தில் நாங்கள் பார்க்காத சொந்தம் இல்லை. ஏப்ரல் மாதம் எங்கள் அப்பா சொந்தம் வந்துடும், மே மாதம் எங்கள் அம்மா சொந்தம் வந்துடும். போகும்போதெல்லாம் என்ன வாங்கி கொடுத்துடணும்? ஊட்டி என்னங்க ஃபேமஸ்ஸு? வரிக்கி, தைலம் எல்லாமே கொடுத்து விடணும். அப்போ தான் நாங்கள் நல்லவங்க. ஆனால் எங்கள் தகப்பன் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கும் போது ஒருத்தர் கூட வரலைங்க. ஒரே ஒருத்தர் வந்தாருங்க, ஏசப்பா தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றினாரு, மறுவாழ்வு கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, பலனை கொடுத்தாரு. அவருக்கே மகிமை உண்டாவதாக. இவ்வளோ நேரம் என்ன சாட்சியை கேட்டீங்க பொறுமையா, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த சாட்சி அப்படிங்கிறது கிறிஸ்து என்கிற ஒருவர் எனக்காக செய்த காரியத்தை நான் சாட்சியாக சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை நான் கடந்து வந்த பாதையை போல நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்களா? யோசிங்க. யாருமே இல்லை, ஏதோ ஒன்று யூடியூப் ஆன் பண்ணலாம், இதை பார்க்கலான்னு பார்க்குறீங்களா? இயேசு உண்மையில் வருங்க. இயேசு உயிருள்ளவர். அதாவது அவருக்கு இன்னொரு பேரை நான் கொடுப்பேன், சென்சிட்டிவ் காட். நான் என்ன நினைக்கிறேன், என் கண்ணில் தண்ணி வரப்போகுதா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியும். அவர் நேசிச்சு பாருங்க. தேடி வந்தவளை ஒரு காலம் கைவிட விட்டதே இல்லைங்க, என்னை கைவிடவே இல்லை. அதுக்கு நான் ஒரு சின்ன சாட்சி தான். எங்கள் ஊழியத்தின் பெயர் புதிய சிறகுகள் ஊழியங்கள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆண்டவர்கிட்ட நிறையா ஊழியங்கள் இருக்குது. ஆனால் புதிய சிறகுகள் ஊழியங்கள் ஏன் ஆண்டவர் இந்த பேரை கொடுத்தா தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளைப் போல செட்டைகளை அடைத்து பறப்பார்கள். அப்போது தோத்து போன நிலைமையில் இருந்த என்ன கர்த்தர் மீண்டுமாய் உயிரை கொடுத்து அவருக்காக புதிய சிறகுகள் அடைத்து பறக்க வைத்திருக்கு. அதனால தான் இந்த ஊழியத்தை புதிய சிறகுகள் ஊழியங்கள்னு ஆண்டவர் பேரை கொடுத்தார். அப்போது மேலும் இந்த ஊழியத்தை பற்றி அறிஞ்சுக்கணுன்னா, நாங்கள் புதிய சிறகுகள் ஊழியங்கள், நியூ விங்ஸ் மினிஸ்ட்ரிஸ்ன்னு எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் அதில் போய் நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறோம், ஆதிவாசி மத்தி இது வரைக்கும் என்ன அதை போட்டிருக்கிறோம். பெரிய அனுபவம் ஒன்றும் இல்லைன்னா கூட எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்களும் பாருங்கள். உங்கள் சபையில் என்னுடைய சாட்சி தேவைப்படுமானால், பயன்படுமானால், உங்கள் விசுவாசிகளுக்குள்ளே அந்த சாட்சி உந்துவிக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் எங்கேயா இருந்தாலும் வருகிறோம். என்னென்னு சொன்னால், ஆண்டவர் இப்போ தானியேல் என்னை தேடி வந்தார். நான் சென்னையில் இருக்கிறேன், எங்கே வேணாலும் போவேன்னு சொல்கிறாரு. கோயம்புத்தூருக்கு என்ன வரேன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? பெருமைக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல. எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மையப்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் செய்கிறோம். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாத்தையும் ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபிக்க போகலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எனக்கு உயிர் கொடுத்த உயிருள்ள என் அன்பு இயேசுவே, உங்கள் நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் பாதையில் இம்மட்டும் எங்களை நடத்துனீங்கப்பா.
இதோ இன்னைக்கு கூட ஆண்டவரே தகப்பனே இந்த காரியம் உம்மால் வந்தது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க தரைமட்டமாய் தாழ்த்துகிறோம். இந்த சாட்சியை கேட்ட இந்த பிள்ளைகளை இது ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். என்ன பிரச்சனையோடு இந்த சாட்சி கேட்குறாங்களோ, கண்ணீரோடு கேட்குறாங்களோ, கைவிடப்பட்ட சூழ்நிலை கேட்குறாங்களோ எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் உங்கள் சுத்தம் இல்லாமல் யாரும் இந்த யூடியூப் சேனலை பார்க்கவே முடியாது ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கவே முடியாது. என் பிள்ளைகளை மனதாறு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கிரைஸ்ட் காலிங் டிவிக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா தானியலுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா எங்களை எல்லாம் திரை மறைவில் இருக்கிற எங்களை எல்லாம் முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லி அவர் எடுக்கிற பிரயாசங்கள் இன்னும் அநேக ஆயிரங்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி எங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாகப்பா எங்களை வறுமையாக்குறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், ஊழியர்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சபை விசுவாசிகளை பலப்படுத்த முடியாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம் ஆண்டவரே இடங்கொண்டும் வளங்கொண்டும் பெருகுவதாக சொல்லி மனதார புதிய சிறகு ஊழியத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நாம உயர்த்தப்படுவதாக எங்களை வறுமையாக்கி நாங்கள் தாழ்த்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Thank you. Praise God. God bless you. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கேட்டுச்சுன்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எப்படி சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை. ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நானே ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா எனக்கு தான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதான் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.